செயலிழந்த பிரபல சாமியாருக்கு சிறுநீரகம் தானம் செய்ய முன் வந்திருக்கிறார் பிரபல நடிகையின் கணவர். மும்பையைச் சேர்ந்த தொழிலதிபர் ஒருவரை பண மோசடி செய்த விவகாரத்தில் பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் ராஜ் குந்த்ரா ஆகியோர் மீது பொருளாதார குற்றப்பிரிவு நேற்று வழக்கு பதிவு செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. இத்தகைய சூழலில் உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவைச் சேர்ந்த பிரபல சாமியார் ஒருவருக்கு ஷில்பா ஷெட்டியின் கணவர் சிறுநீரக தானம் செய்ய முன் வந்திருப்பது பெரும் பேசுபொருளாகியுள்ளது. பாலிவுட் நடிகை ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் தொழிலதிபர் ராஜ் குந்த்ரா சமீபத்தில் மதுராவுக்கு சென்று ஆன்மீக தலைவர் பிரேமானந்த் மகாராஜை சந்தித்தனர். அவர்களிடம் பேசிய பிரேமானந்த் மகாராஜ் தனது 2 சிறுநீரகங்களும் செயலிழந்து விட்டதாகவும் கடந்த 10 வருடங்களாக இந்த நோயுடன் தான் வாழ்ந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளார். இதனை கேள்விப்பட்டதும் ஷில்பா ஷெட்டியின் கணவர் ராஜ் குந்த்ரா மகாராஜுக்கு தன்னுடைய சிறுநீரகத்தை தானமாக வழங்க முன் வருவதாக தெரிவித்ததை கண்டு ஷில்பா ஷெட்டி ஆச்சரியமடைந்துள்ளார். நான் உங்களை 2 ஆண்டுகளாக பின்தொடர்ந்து வருகிறேன். உங்களது வீடியோக்கள் எனக்குள் இருக்கும் சந்தேகங்களையும் அச்சத்தையும் எப்போதும் போக்கி வந்துள்ளது என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் பலருக்கு முன்மாதிரியாக திகழ்கிறீர்கள். உங்கள் உடல்நிலை எனக்கு தெரியும். உங்களுக்கு என்னால் ஏதாவது செய்ய முடியும் என்றால் என்னுடைய சிறுநீரகங்களில் ஒன்றை உங்களுக்கு வழங்க தயாராக இருக்கிறேன் என அவர் தெரிவித்திருக்கிறார். இதனை கேட்ட பிரேமானந்த் மகாராஜ், நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தாலே போதும் எனவும் ஒவ்வொருவரின் நேரம் வரும் வரை ஒரே ஒரு சிறுநீரகம் இல்லை என்பதற்காக யாரும் உலகத்தை விட்டு செல்ல மாட்டோம். இருப்பினும் உங்களது நல்லெண்ணத்தை நான் முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டேன் என பிரேமானந்த் பதிலளித்துள்ளார். நட்சத்திர தம்பதிகள் தொழிலதிபர் ஒருவரை 60 கோடி மோசடி செய்ததாக அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு விமர்சனமும் எழுந்து உள்ள நிலையில் அண்மையில் நடைபெற்ற இந்த சந்திப்பும் உரையாடலும் கவனம் பெற்றுள்ளது.